Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் நேற்றுக்கு கிளாஸ்ல ட்ரிக்னோமெட்ரி பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், நம்ம 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லா கொஸ்டின்ஸுமே ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் நேற்றுக்கு விட்டதுல இருந்து தான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் ட்ரிக்னாமெட்ரி தான் கண்டினியூ ஆகணும். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னைக்கு ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஸ்கூல் 10th எக்ஸாம் எழுத போறோம் இல்லையா? சோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஸ்கூல் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் டீச்சர்? இவ்வளவு வருஷம் வந்து ஸ்கூல் படிச்சாச்சு, 15 இயர்ஸ் வரைக்கும். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்கூல் என்ற 6 எழுத்து சொல்லிருக்கு விளக்கம். எஸ், சின்சியர், கேரக்டர், ஹெல்த், ஒபீடியன்ட், ஆர்டர், லேர்ன். உண்மை, நடத்தை, ஆரோக்கியம், கீழ்ப்படிவு, ஒழுங்கு, அப்புறம்தான் அறிவு. லாஸ்ட் தான் என்ன வந்திருக்கு? அறிவு. ஃபர்ஸ்ட் வந்து உண்மை கத்துக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும், நன்னடத்தையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தை பேண வேண்டும், கீழ்ப்படிவுடன் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுங்கான முறையில் இருக்க வேண்டும். லாஸ்டா தான் அறிவு. நம்மளுக்கு தேவையான லைஃப்க்கு தேவையான அறிவே நம்ம கத்துக்கிறோம் ஸ்கூல்ல போய். ஃபர்ஸ்ட் கத்துக்கிறது என்னது? சின்சியர், கேரக்டர், ஹெல்த், ஒபீடியன்ட், ஆர்டர், லேர்ன். நம்ம எப்படி உண்மையா இருக்கணும், நம்மளுடைய நடத்தைகள் எப்படி குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுக்கணும், கத்துக்கணும். ஆரோக்கியத்தை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவாக எப்படி நடக்க வேண்டும், ஒழுங்கான முறையில் எப்படி. அதாவது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எங்க இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல இருந்து தான் கத்துக்கிறோம். சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்கூலுடைய பேசிக்ஸ். லாஸ்டா தான் நமக்கு வந்து எஜுகேஷன், நம்மளுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஓகேவா? சோ அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர், டீச்சர், ஆசிரியருடைய மகிமை என்ன? டாக்ட், எஜுகேஷன், எபிலிட்டி, கேரக்டர், ஹெல்த், எந்தூசியாசம், ரெகுலாரிட்டி. சாமர்த்தியம், கல்வி அறிவு, திறமை, நன்னடத்தை, ஆரோக்கியம், ஊக்கம், ஒழுங்குமுறை. சாமர்த்தியமான கல்வியை திறமையுடன் நன்னடத்தையை வைத்து ஆரோக்கியத்தையும் பேணி ஊக்கப்படுத்தி ஒழுங்குமுறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் இதனுடைய ஃபுல் டீச்சருடைய மீனிங். டாக்ட், எஜுகேஷன், எபிலிட்டி, கேரக்டர், ஹெல்த், எந்தூசியாசம், ரெகுலாரிட்டி. நம்ம ஸ்கூலுக்கு போய் லாஸ்டா தான் லேர்ன் வருது. அந்த லேர்ன்ல இருந்து தான் இந்த டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, நமக்கு அந்த கல்வி அறிவை நமக்கு சொல்லி, இந்த மேல இருக்கிற எல்லாத்தையுமே டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல SEHO வரைக்கும் இருக்கிறதையும் டீச்சர்ஸ் தான் சொல்லி தராங்க. எல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அறிவு, அந்த அறிவை சாமர்த்தியமாகவும் மிகுந்த கல்வி அறிவுடனும் திறமையாகவும் நன்னடத்தையை அதில் பேண வேண்டும் என்றும் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கவும் நம்மை ஊக்கப்படுத்தவும் ஒழுங்கான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். சோ ஒரு ஸ்கூல் அண்ட் டீச்சருடைய மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா? சோ இனிமேவாவது நம்ம யோசிப்போம் இல்லையா, ஸ்கூலுக்கு போய் என்ன கத்துக்கிறோம், டீச்சர் என்ன நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அது இப்பயாவது நம்ம வந்து ஓகே, ஸ்கூல்ல இவ்வளவு விஷயம் இருக்கா, டீச்சர் இத்தனை விஷயம் பண்ணி தராங்க, சொல்லி தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? ஓகே, சம்ஸ்க்கு போயிடலாமா? Prove that cot squared A, cot squared A into secant A minus 1 divided by 1 plus sin A plus secant squared A into sin A
minus 1 divided by 1 plus secant A is equal to 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 0 இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஐடென்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஓகே, எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். cot squared A into secant A minus 1 divided by 1 plus sin A plus secant squared A into sin A minus 1 divided by 1 plus secant A. இப்ப இது என்ன பண்றேன்னா 1 plus sin A வையும் 1 plus secant A வையும் எல்சிஎம்மா எடுத்துக்கிறேன். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா cot squared A into secant A minus 1 into one plus secant A. இல்லனா secant A plus 1 ன்னு இது எழுதிக்கலாம். சோ அப்ப நமக்கு ஐடென்டிட்டிக்கு ஈஸியா. இது இங்க இருக்கிறதே தான். இது எல்சிஎம். secant A plus 1ங்கிறது இந்த டேர்ம் கூட இருக்கு. பிளஸ் secant squared A into sin A minus 1 into sin A plus 1. sin A minus 1 into 1 plus sin A. உன்னோட ஐடென்டிட்டிக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, சோ இது எல்சிஎம் எடுத்தாச்சு இல்லையா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா cot squared A into secant squared A minus 1 ன்னு எழுதும். cot squared A into secant squared A minus 1 squared அப்படிங்கறது வந்து 1 ன்னு எழுதும். A minus B into A plus B is equal to A squared minus B squared. Plus அதே மாதிரி secant squared A into sin squared A minus 1 divided by 1 plus sin A into 1 plus secant A. இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்களா? ஏன்னா இது கொஞ்சம் லெங்தி ப்ராப்ளம். cot squared A க்கு பதிலா தீட்டா வச்சுக்கோங்க. என்ன வந்தது? அடுத்தது வந்து secant squared A minus 1 இருந்ததா, அது வந்து tan squared A plus secant squared A into sin squared A minus 1. அதாவது இந்த secant squared A minus 1ங்கிறது வந்து tan squared Aங்கிறது முற்றொருமையை பயன்படுத்தி எழுதினோம். plus sin A 1 plus secant A. cot squared A tan squared A minus secant squared A into 1 minus sin squared A. இத வந்து சைனை மாத்தும் போது எனக்கு இப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அதே மாதிரி எனக்கு இங்க சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஐடென்டிட்டிக்காக 1 plus sin A into 1 plus secant A. இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. அடுத்த ஒரு ஸ்டெப் கூட போட்டுறேன். cot squared A tan squared A minus secant squared A cos squared A. இதுவும் 1 minus sin square theta is equal to cos square theta. 1 plus sin A into 1 plus secant A. ஓகேவா? இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ cot square theta into tan square theta is equal to 1 minus secant theta cos square theta is equal to 1 divided by 1 plus sin A into
1 plus secant A. So 1 minus 1 is 0 divided by 1 plus sine A into 1 plus secant A. So 0 divided by anything is 0. So RHS கிடைச்சிருச்சா? ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது இரண்டாவது கணக்கு. Second sum. Tan square theta minus 1 divided by எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். Tan square theta minus 1 divided by tan square theta plus 1 is equal to 1 minus 2 cos square theta. So tan square theta வை எப்படி எழுதுவோம்? Sin square theta by cos square theta minus 1 divided by sin square theta by cos square theta plus 1. இப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னா LCM. இங்க cos squared இங்கேயும் cos squared. ஓகே. Sin square theta minus cos square theta divided by cos square theta. இங்க மேல கொண்டு வரேன். இதனுடைய கண்டினியூட்டி இங்க இது LCM எடுக்கிறேன். Sin square theta minus cos square theta divided by cos square theta the whole divided by sin square theta plus cos square theta divided by cos square theta. Cancel. இப்போ sin square theta minus cos square theta அப்படியே இருக்கும். Sin square theta minus cos square theta divided by sin square theta plus cos square theta is equal to 1. இல்லையா? So sin square theta 1 minus cos square theta ன்னு எழுதலாமா? theta மறந்துட்டேன். 1 minus cos square theta minus cos square theta. இந்த cos square theta அப்படியே தான் இருக்கு. sin square theta மட்டும் 1 minus cos square theta ன்னு போட்டுடுறேன். So அப்போ 1 minus 2 cos square theta. நான் வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. RHS வந்துச்சா? ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாமா? One plus sin theta minus cos theta divided by 1 plus sin theta cos theta the whole square is equal to 1 minus cos theta divided by 1 plus cos theta. இது கொஞ்சம் lengthy problem. One plus sin theta minus cos theta divided by 1 plus sin theta
plus cos theta the whole squared is equal to 1 minus cos theta divided by 1 plus cos theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். இது என்னாச்சு, 1 plus sin theta minus cos theta the whole squared. So 1 plus sin theta is A and cos theta is B. அப்போ A minus B the whole squared. 1 plus A squared plus B squared minus 2 into A into B divided by same. A plus B the whole squared. A squared plus B squared plus 2 into A into B. So, இது வந்து A minus B the whole square numeratorையும் A plus B the whole square denominatorையும் expand பண்ணிருக்கோம். A வந்து numeratorல 1 plus sin theta and B வந்து cos theta. Denominatorல A 1 plus sin theta and B வந்து cos theta. So, formula expand பண்ணிருக்கோம். இத ஃபுல்லா expand பண்றோம். ஓகே, 1 plus 2 sin theta plus sin square theta plus cos square theta minus 2 cos theta minus 2 sin theta cos theta. Same like that. Two sin theta plus sin square theta plus cos square theta plus 2 cos theta plus 2 sin theta cos theta. இங்க மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா இல்லையா? இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். அதாவது இந்த டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் as it is அப்படியே போனது. இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணதுதான் இது வரைக்கும். அப்புறம் காஸ் ஸ்கொயர் தீட்டால இருந்து எல்லாம் அப்படியே இருக்கு. 2 into cos theta 2 into sin theta cos theta எல்லாமே as it is அப்படியே இருக்கு. சரி, இதோட டெலீட் பண்ணிக்கிறேன். டூ பிளஸ் அதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் கரெக்டா. 2 plus 2 sin theta minus 2 cos theta minus 2 sin theta cos theta divided by 2 plus 2 sin theta plus 2 cos theta plus 2 sin theta cos theta. இப்போ எல்லாமே 2 2 2 இருக்கா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே divided by 2 போட்டுறேன். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா 1 plus sin theta minus cos theta minus sin theta cos theta divided by 1 plus sin theta plus cos theta plus sin theta cos theta. ஓகேவா? சோ இப்ப இத வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். 1 plus sin theta minus cos theta into 1 plus sin theta இத divided by 1 plus sin theta into plus cos theta into 1 plus sin theta.
இப்போ sin தீட்டாவை காமனா வெளில எடுக்கலாம். 1 minus cos theta into 1 plus sin theta divided by 1 plus cos theta into 1 plus sin theta. So இது cancel ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 1 minus cos theta by 1 plus cos theta RHS கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? சம் பார்க்கலாமா? Question. X sin cube theta plus y cos cube theta is equal to sin theta cos theta. X sin cube theta plus y cos cube theta equal to sin theta cos theta, and x is equal to, sorry, x sin theta is equal to y cos theta. Prove that x squared plus y squared is equal to 1. சரிங்களா? So x sin cube theta plus y cos cube theta is equal to sin theta cos theta. இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. x sin theta is equal to y cos theta. இத 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. So consider பண்ணும்போது x sin cube theta is equal to y cos cube theta. Consider x sin cube theta plus y cos cube theta is equal to sin theta cos theta. So இப்போ x sin cube theta plus y into cos theta into cos square theta is equal to sin theta cos theta. X sin cube theta plus y, sorry, y இல்ல x தான் வரும், plus x sin theta into cos square theta is equal to sin theta cos theta. எப்படி இங்க வந்து x sin theta போட்டீங்க அப்படின்னா using y cos theta is equal to x sin theta அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். அதுபடிதான் இங்க y cos theta வானது x sin theta வா மாற்று. சோ இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. ஓகேங்களா? x sin theta into sin squared theta plus cos squared theta is equal to sin theta cos theta. இங்க taking x sin theta as common னு எழுதிக்கோங்க. அப்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ x sin theta into 1 is equal to
sin theta cos theta. இங்க வந்து sin square theta and cos square theta வந்து ஒன்னா மாறிடுச்சு. அதையும் எழுதிக்கோங்க. Since sin square theta plus cos square theta is equal to 1. அதனாலதான் அப்படின்னு எழுதிக்கோம். So அடுத்தது x sin theta is equal to sin theta cos theta. Sin theta cancel. அப்போ x is equal to cos theta ன்னு கிடைச்சாச்சு. இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ x is equal to என்ன கிடைச்சிருக்கு? cos theta. Substituting x is equal to cos theta in 2. We get cos theta sin theta is equal to y cos theta. X க்கு பதிலா cos theta போட்டிருக்கீங்க. cos theta cancel. அப்போ y is equal to sin theta. So x cos theta வாகவும் y sin theta வாகவும் கிடைச்சிருச்சு. So அப்போ LHS is equal to x squared plus y squared. என்ன வரும்? cos squared theta plus sin squared theta is equal to 1. So அப்போ இது RHS வந்தாச்சா 1. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஒரு கணக்கு பார்த்துக்கலாமா? If A cos theta minus B sin theta is equal to C, then prove that A sin theta plus B cos theta is equal to plus or minus square root of A squared plus B squared minus C squared. சரிங்களா? So consider A cos theta minus B sin theta the whole squared plus A sin theta plus B cos theta the whole squared equal to A squared cos squared theta plus B squared sin squared theta minus 2AB sin cos theta sin theta plus A squared sin squared theta plus B squared cos squared theta plus 2AB cos theta sin theta. இதை கொடுத்திருக்கிறது தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து cos theta cancel. இது அடுத்தது எப்படி எழுதலாம்? A squared into cos squared theta plus sin squared theta plus B squared into sin squared theta plus cos squared theta equal to A squared plus B squared. ஓகேவா? A squared plus B squared எப்படி வந்தது? cos squared theta plus sin squared theta plus cos squared theta 1. So அதனாலதான் A squared plus B squared. Therefore, C squared plus A sin theta plus B cos theta is the whole squared is equal to A squared plus B squared. A cos theta minus B, sorry, A cos theta minus B cos theta is equal to E sin theta is equal to C தானே கொடுத்திருக்காங்க givenல. So அதை பேஸ் பண்ணி தான் எழுதிப்போம். ஓகேவா? Therefore, A cos theta minus B sin theta is equal to C ன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எழுதிட்டீங்களா?
A sin theta plus A square plus B square minus C square plus or minus square root of A square plus B square minus C square. Hence it is 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் ஃப்ரைடே கிளாஸ்ல வந்து என்ன பார்க்கலாம்னா அடுத்த வாரத்துல இருந்து எக்ஸாம். ஸோ ஃப்ரைடே கிளாஸ்ல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில சில சம்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்துட்டோம்னா எல்லாமே பார்த்தோம். சரி, இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழம்.